இந்த ஸ்வீட்டை மட்டும் செஞ்சு சாப்பிட்றாதீங்க. ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டில் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும். கேசரி செய்யும்போது போஸ்டர் ஒட்டுற கம்மு மாதிரி வருதா? ஒரு டைம் இந்த மாதிரி கேட்ரிங் ஸ்டைலில் செஞ்சு பாருங்களேன். சும்மா வாயில் வைக்கும்போது சும்மா கரையுங்க. ஃபஸ்ட்டு ஆயிலும் நெய்யும் ஊற்றி சூடானதும் கை நிறையா முந்திரி, கை நிறைய திராட்சையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடயே 1/4 கிலோ ரவை போட்டு, ரவை கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி போட்டுட்டு, ரவை நல்லா வறுபட்டோன்னே 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடயே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பைனாப்பிளும் போட்டுட்டு கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக குக் பண்ணி எடுங்க. அது கூடயே 1 கப்பு ரவைக்கு 1½ கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு, சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக மேலே கொதி வந்தோன்னே போதும். இது கூடயே ஏலக்காயிலேருந்து எடுத்த விதையை மட்டும் போட்டுட்டு மேலே திரும்பவும் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.